வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, தக்காளி பயிரில் மிக முக்கியமான ஒரு நோயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி பிளைட், முன்கருகள் நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தமிழில். இந்த நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக விவசாயிகளுக்கு அதிகமான மகசூல் பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த நோய் வந்தாக்கில் இம்மிடியட்டாக ஒவ்வொரு காயை வந்து பார்த்தோன்னா கருகி அப்படியே தோட்டமே வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த நோய்க்கு முதல் அறிகுறி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு முன்னாடியே அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் மழைக்காலத்தில் தக்காளி பயிர் செய்கிறீங்கன்னா கம்பல்சரி முன்கூட்டியே நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த நோயிலிருந்து அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். ஸோ இது எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, இதை வந்து எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோயினுடைய பேர் இயர்லி பிளைட். இதனுடைய தாக்கக்கூடிய அந்த ஸ்போரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேரியா சொலானி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்போர் தான் இந்த நோயை வந்து தாக்குது. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சீடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சீடு இல்லை. நீங்கள் லோக்கலில் சீடு வாங்கி போடுறீங்க அப்படின்னாக்கல அந்த விதையில் விதை நேர்த்தி பண்ணாமல் இருந்தாக்கல அந்த விதை மூலிமா இந்த நோய் வந்து தாக்கு பண்ணும். அது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த லேண்டிலே வந்து நீங்கள் தக்காளி பயிர் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கண்டினியூஸாக தக்காளி பயிர் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கல அந்த லேண்டில் அந்த ஸ்போர் வந்து இருக்கும். ஸோ மறுபடியும் அதனுடைய ஸ்போர்னுடைய எண்ணிக்கை அதிகமாக நோய் தாக்குதல் அதிகமாகும். அதே மாதிரி நம்ம நோய் தாக்கப்பட்ட பிளான்ட் அந்த டெப்ரிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம பயிர் செஞ்சுருப்போம், அதை கொண்டு போய் அப்படியே ஒரு பக்கமாக எங்கேயாச்சும் தூக்கி கொண்டு போய் அந்த செடியெல்லாம் போட்டு வச்சுருப்போம். அதன் மூலிமா விண்டு மூலிமா காற்று மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி நம்ம தோட்டத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் மூலிமா தான் இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் வழிமுறைகள் செய்யலாம், என்ன வழிமுறைகள் செஞ்சால் தக்காளி செடி இந்த நோயிலிருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீடு தான். சீடு வந்து நம்மளுக்கு மெயின் பேஸ். அந்த சீடை வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி செஞ்ச சீடாக இருக்கணும். அதே மாதிரி தரமான கம்பெனியிலிருந்து தான் நீங்கள் அந்த விதையை வாங்கி நீங்கள் போடணும். அப்போ தான் அந்த ஈல்டு ஃபுல்லாக நம்ம அந்த சைக்கிள் ஃபுல்லாக ஈல்டு ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா வந்து வரும். ஸோ இல்லை நீங்கள் ஏதோ விதையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே லோக்கல் விதையோ இல்லை ஒரு ஸ்டாண்டர்டு இல்லாத கம்பெனி விதையோ வாங்கி போட்டிங்கனாக்கில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அதில் அதிகமாக வரும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சீடை வந்து செலக்ட் பண்ணுறம்போது நல்ல ஸ்டாண்டர்டு கம்பெனியான சீடை செலக்ட் பண்ணுங்கள். விதை நேர்த்தி இருக்கக்கூடிய விதையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிர் செய்யுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக வந்து பயிர் செய்யணும். நீங்கள் ஒரு டைம் வந்து தக்காளி செய்கிறீங்க அப்படின்னாக்கல இன்னொரு டைம் வேறு பயிர் செய்யணும். அந்த தக்காளி செய்யக்கூடிய அந்த அந்த அறுவடை முடிஞ்ச தக்காளி செடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் கொண்டு போயிட்டு எரிச்சிடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸ் வந்து மற்ற செடிக்கு வந்து பரவாமல் இருக்கும். சம்மர் ப்ளோயிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக சம்மர் ப்ளோயிங் பண்ணிங்கனாக்கில் இது மட்டும் இல்லாமல் நிறைய கீழே இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் இறந்துடும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் அந்த நூற்புழு தாக்குதல், நெமட்டோட்ஸ் தாக்குதல், இல்லை க்ரப்பு, இந்த மாதிரி எது இருந்தாலும் சாயலில் எது இருந்தாலே உங்களுக்கு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆயிரும். அடுத்த பயிர் வைக்கும்போது நல்ல ஹெல்த்தியாக வரும். ஸோ இது ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு தக்காளி செடி வைக்கிறோம் அப்படின்னாக்கல அதுக்கு கொஞ்சம் வைடர் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் பிளான்டிங் பண்ணுங்கள். ரொம்ப அடர்த்தியாக கொடுத்தீங்கனாலும் அந்த நோயினுடைய தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வைடர் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுற போதும் நம்மளுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த பிளான்ட்லேருந்து அடுத்த பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி பயிர் செஞ்சுருக்கீங்க அப்படின்னாக்கல அந்த வயலை சுற்றியும் ஷேட் நெட் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிடுங்க. ஒரு 6 அடி ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வரும் ஒரு ஸ்டிக்கு நட்டுட்டு எல்லாத்தையும் வலை வச்சு கட்டி அந்த லேண்டை கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் பக்கத்து ஃபீல்டிலிருந்து வரக்கூடிய அந்த பேத்தோஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான்டிங் பண்ண 15 டேஸுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் வந்து ட்ரிப் இருந்தாக்கில் சூடோமோனாஸ் வந்து நீங்கள் ட்ரிப்பில் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போடல அப்படின்னாக்கில் லேண்டு ப்ரிப்ரேஷன் பண்ணுற போதே சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா விரிடி இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து லேண்டில் நல்லா விதைச்சி விட்டுட்டு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம்
ப்ளோயிங் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக அந்த ஈரத்திலே பிளான்டிங் பண்ணிடுங்க. ஸோ அப்போ அந்த பேத்தோஜன்ஸ் எது இருந்தாலும் அந்த லேண்டில் இது மல்டிப்ளிகேஷன் சூடோமோனாஸ் ட்ரைகோடெர்மா விரிடி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகிட்டு அந்த பேத்தோஜன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய க்ரோத்தை வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அங்கேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி கீழே லேண்ட்லேயே கொஞ்சம் ஆர்கானிக்காக கொடுங்க. அதுக்கப்புறம் பிளான்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக 2 to 3 டைம்ஸ் சூடோமோனாஸ் ட்ரைகோடெர்மா விரிடி கம்பல்சரி மேலே ஸ்ப்ரே பண்ணுவீங்களோ இல்லை கீழே குடிப்பீங்களோ தண்ணியில் குடிப்பீங்களோ அதை நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் அதை கீழே கொடுத்து விட்ருங்க. கீழே ஒரு மேலே ஏதாச்சும் கொடுத்து அந்த செடியை வந்து பாதுகாப்பாக ஹெல்த்தியாக வச்சுக்காங்க. அப்போ எந்த ஒரு நோயும் அதுக்கு அட்டாக் பண்ணாது. அப்புறம் 35 to 40 டேஸில் கம்பல்சரி நீங்கள் ஒரு ஃபங்கிசைடு காமனான ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணுங்கள். மேங்கோ சோப்போ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஜென்ரலாக ஒரு ஃபங்கிசைடு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இப்போ வந்து இன்கேஸ் உங்களுக்கு இதனுடைய சிம்டம்ஸ் தெரியுது, அதாவது ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய இலையில் ரிங் ஸ்பாட்டு மாதிரி இருக்கும். ப்ரௌன் கலர் ஸ்பாட்டில் ரிங்காக அங்கங்கே இருக்கும். அந்த இலை தண்டில் தான் மெயினாக தெரியும். இலையில் இருக்கும், இலை தண்டில் அந்த காம்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிங் ஸ்பாட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செடியில் நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இமிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி காய் பகுதியில் காயில் ஒரு சில இடத்துல ரிங் ஸ்பாட், ப்ரௌன் கலர் ரிங் ஸ்பாட் இருக்கும், எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பீட்டியோல்ஸ் அந்த காயும் அந்த தண்டும் ஒட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில் அந்த தண்டுக்கு காம்புக்கு பக்கத்தில் ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கும். அந்த காய் ஒட்டி இருக்கக்கூடிய கரெக்டாக அந்த இடத்துல ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் லீஃபு இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனேயே இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அட்வான்ஸாக என்ன கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெரிவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப்பில் வரும். அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்ஸாக இருக்கக்கூடிய மாலிக்கல் ஃப்ளக்ஸா பைராக்சைடு ப்ளஸ் பைரோக்ளோஸ்ட்ரோபின் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாலிக்குல் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் அந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக அரெஸ்ட் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் கேப்ரியோடாப் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பிஎஸ்எஃப் கம்பெனி தான். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியம் ப்ளஸ் பைரோக்ளோஸ்ட்ரோபின் சொல்லிட்டு இதுலேயும் 2 மாலிக்குல் சேர்ந்து இருக்குது. இதையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலையும் அந்த டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகாமல் பாதுகாத்துக்கலாம். இதை வந்து எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இந்த சிம்டம்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கல ஆல்டர்னேட்டாக இப்போ நீங்கள் ஒன்ஸ் மெரிவான் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கல ஆல்டர்னேட்டாக அதுக்கப்புறம் கேப்ரியோடாப் அடிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று டிபோகோனோசல் ப்ளஸ் ட்ரைஃப்ளக்ஸ்ட்ரோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ்னு சொல்லிட்டு வரும் பேயர் கம்பெனியில், அந்த கெமிக்கலும் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷனாக்கில் நீங்கள் கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கில் அந்த ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் கண்டிப்பாக அந்த நோயை வந்து பாதுகாத்துக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிஞ்சு வருது இல்லைங்களா, அப்போ இருந்து இதனுடைய சிம்டம்ஸு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அப்போ தான் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கணும். இல்லைனா டோட்டலாக ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். அதனால தான் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து சஃபர் ஆகிறது. ஸோ இது வந்து மெயினான ஒரு டிசீஸு. ஸோ இதை வந்து நீங்கள் இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி விதையிலிருந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆர்கானிக்காகவும் கொஞ்சம் சூடோமோனாஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. இன்கேஸ் சிம்டம்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு மழை டைமில் அப்படின்னாக்கல நான் சொன்ன கெமிக்கல் மெத்தட்ஸு மெரிவான், கேப்ரியோடாப், நேட்டிவா இந்த மாதிரி அட்வான்ஸ் மாலிகுலை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து உங்களை பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.